ஜி தமிழில் சரிகமப லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி மூலமாக நம் மனசை கவர்ந்த குட்டி நட்சத்திரமான யோகஸ்ரீயை யாருமே மறந்திருக்க முடியாது. தன்னோட அபாரமான குரல் வளத்தாலும் பாட்டு திறமையாலும் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்ற யோகஸ்ரீ அந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் தன்னோட இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ யோகஸ்ரீ குறித்த ஒரு புதிய மற்றும் முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. அவர் ஒரு பிரபலமான இசைக்குழுவுக்கு ஆதரவளிக்கும் விதமாக சிறப்பு விருந்தினராக வந்து வழிநெடுக காட்டுமல்லின்னு ஒரு பாட்டை பாடியிருக்கிறாரு. கரைசேனா அரிச்சுத்ரா இசைக்குழுன்றது ஒரு இசைத்துறையைச் சேர்ந்த தனித்துவமான பங்களிப்பால் அறியப்படும் ஒரு குழுங்க. இந்த இசைக்குழுவோட சிறப்பம்சம் என்னன்னா, இவங்க கரூரை தளமாக கொண்டு செயல்பட்டு வர்றாங்க. இவங்களோட பேஸ் வந்து கரூர் தான். பாரம்பரிய இசையும் நவீன இசையும் கலந்து அற்புதமான கச்சேரிகளை வழங்கி வரும் இந்த இசைக்குழு அந்த ஊர் மக்களிடையே ரொம்பவுமே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது தான். குறிப்பாக அவங்களோட யூடியூப் சேனல் மூலம் பல அரிய மற்றும் அற்புதமான இசை நிகழ்ச்சிகளை அவங்க பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த இசைக்குழுவுக்கு ஆதரவளிக்கும் விதமாக நம்ம சரிகமப புகழ் யோகஸ்ரீ ஒரு நட்சத்திர விருந்தினராக தோன்றி தன்னோட குரலால் அனைவரையும் வசீகரித்திருக்கிறாங்க. அதுதான் இப்போதைய ஹாட் டாபிக்ங்க. யோகஸ்ரீயும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்றதுனால தன்னோட சொந்த மண்ணில் இயங்கும் கரைசேனா அருள்சித்ரா இசைக்குழுவுக்கு ஆதரவளிக்க அவங்க முன் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஒரு பிரபல நட்சத்திரமாக வளர்ந்த பிறகும் தன்னோட வேர்களை மறக்காமல் உள்ளூர் திறமைகளுக்கும் குழுக்களுக்கும் ஆதரவளிப்பது ரொம்பவுமே பாராட்டக்குரியதுங்க. இது யோகஸ்ரீயோட பெருந்தன்மையையும் சமூக அக்கறையுமே காட்டுது. சரிகமப போன்ற ஒரு பெரிய மேடையில் கிடைச்ச அனுபவத்தை அவருக்கும் இந்த கச்சேரி மேடையில் இன்னும் பிரகாசிக்க உதவி இருக்கும். இசைக்குழுவோட திறமையான இசைக்கலைஞர்களுடன் இணைஞ்சு அவங்க நிகழ்த்திய இந்த சிறப்பு பங்களிப்பு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூடுதல் பெருமையை தாங்க சேர்த்துருக்குது. வழிநெடுக காட்டுமல்லி இது ஒரு சாதாரண பாடல் இல்லைங்க. ஆழ்ந்த உணர்வுகளையும் அழகான வரிகளையும் கொண்ட ஒரு பாடல். இந்த பாடலை யோகஸ்ரீ தேர்ந்தெடுத்து பாடியது அவருடைய இசை ரசனைக்கும் பாடல் வரிகளை புரிந்து கொள்ளும் திறமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. பொதுவாகவே யோகஸ்ரீயோட குரலில் ஒரு தனித்துவமான இனிமையும் ஆழமும் இருக்கும். இந்த பாடலுக்கு அந்த ஆழம் ஒரு புதிய பரிமாணத்தை தாங்க கொடுத்துருக்கு. அவங்க இந்த பாடலை பாடிய விதமும் அதில் அவங்க கொண்டு வந்த உணர்வுகளும் நிச்சயம் கேட்பவர்களை மெய்சிலிருக்க வச்சுருக்கோங்க. இந்த வயசில் இவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான பாடலை உள்வாங்கி பாடியிருப்பது பாராட்டதுக்குரியதுங்க. கரைசேனா அருள்சித்ரா இசைக்குழுவோட மேடையில் யோகஸ்ரீயோட பங்களிப்பு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு தான் கொடுத்துருக்கு. இப்படி ஒரு குழுவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வயசுலே ஒரு முடிவெடுத்து ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு போட்டியாளராக இல்லாமல் சிறப்பு விருந்தினராக வந்து ஆதரவளித்தது எல்லாரையுமே ரொம்பவுமே பாராட்டியிருக்காங்கங்க. இப்படி சிறப்பு விருந்தினராக வந்து ஆதரவளித்ததுனால இந்த நிகழ்வோட முக்கியத்துவம் ஒரு இசைக்குழுவுக்கு ஆதரவளிக்கும் விதமாக ஒரு பிரபல கலைஞர் வந்து பாடுவது அந்த குழுவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குங்க. இசைக்குழுவோட திறமையான இசைக்கலைஞர்களுடன் இணைந்து யோகஸ்ரீ பாடிய வழிநெடுக காட்டுமல்லி பாடல் நிச்சயம் ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்திருக்கும். அந்த இசைக்குழுவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித உத்வேகத்தை கொடுத்துருக்கும், ஒரு வித ஃபேமஸையும் கொடுத்துருக்குங்க. இது அவங்களோட இசை பயணத்தில் ஒரு புதிய மைல்கல்ங்க. ஒரு இசைக்குழுவோட இணைஞ்சு பாடுவது என்பது தனிமேடையில் பாடுவதை விட ஒரு வித்தியாசமான சவாலானது தான். அந்த சவாலை யோகஸ்ரீ வெற்றிகரமாக எதிர்கொண்டிருக்காங்க. யோகஸ்ரீயோட இந்த பாடல் அவங்களோட ரசிகர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லாருக்குமே ரொம்பவும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. குறிப்பாக தன்னோட சொந்த ஊரான கரூரை சேர்ந்த கரைசேனா அருள்சித்ரா இசைக்குழுவுக்கு அவங்க சிறப்பு விருந்தினராக வந்து ஆதரவளித்தது அவங்களோட நல்லெண்ணத்தையே காட்டுது. இந்த பயணம் அவங்களோட எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும். யோகஸ்ரீ அவங்களோட இசை பயணத்தில் இன்னும் பல உயரங்களை அடையணும்னு கண்டிப்பாக வாழ்த்தணுங்க. இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.